கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, சாவை விட வாழ்வும் பயத்தை விட அன்பும் வலிமையானது என்று ஹென்றி நியூவன் சொல்லுகிறார். சாவை விட வாழ்வும் பயத்தை விட அன்பும் வலிமை மிக்கது. எனக்கு தெரிந்த அருட்தந்தை அவரை ஒரு முறை சந்திக்க போயிருந்த இடத்துல அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஒரு 2-3 பேர் அவர்கிட்ட கோபமாக பேசினாங்க. அதை கேட்ட அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியல. இவங்க என்ன எப்படி பேசுகிறாங்க? உங்களை மனிதர்களாக வேறு எதுவுமா? தங்களுக்கு மேலே இருக்கிற தங்களுக்கு கீழே இவங்க வேலை பார்க்குறாங்க, அந்த ஃபாதர் கீழே இவங்க வேலை பார்க்குறாங்க, இல்லை அந்த ஃபாதர் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இவங்க வேலை பார்க்குறாங்க, இப்படி ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்களே, இல்லை இப்படி ஃபாதர்கிட்ட வார்த்தைகளை விடுறாங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுது. ஆனால் அந்த ஃபாதர் எந்த பெருசாக கோவத்தையும் காட்டல, எதுவுமே காட்டல. அவங்கள்ட்ட வாங்க உட்காருங்க, சரி இவ்வளோதானா, இந்த பிரச்சனை தானா, சரி நான் பார்க்குறேன், நான் என்ன பண்ணணும், என்னால் செய்ய முடிஞ்சு நான் செய்கிறேன், எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக பேசினார். அந்த மனிதர்கள் அந்த ஃபாதரை பார்த்து சொன்னவங்க போயிட்டாங்க. போன பிறகு அந்த ஃபாதர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் வயசில் கொஞ்சம் பெரியவர், அப்போ அண்ணன் தான் கூப்பிடுவேன், நான் ஏன்னு உங்கள்கிட்ட இவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் உங்களை எதுவுமே சொல்லலை, இல்லை எதுவுமே காட்டலை, ஒரு கோவத்து இல்லை வெறுப்புணர்வு அவங்க கக்குனதை நீங்கள் உங்களை நீங்கள் ரியாக்ட் பண்ணலை அப்படி சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், தம்பி அவங்க போனது அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு. நான் தவறு செய்யலை, எனக்கு தெரியும், நீ உட்காந்துருக்க, நீ அவங்க சொன்னதை கேட்ட, நானும் தவறு செய்ய நீ ஒத்துக்கிற, ரைட். அப்போ என் மேலே தவறு இல்லாத ஒன்றுக்காக அவங்க கோபப்படுறான்றதுக்காக நான் உங்கள்கிட்ட அந்த கோபத்தை காட்டினேன்னா எனக்கும் அவங்களுக்கும் என்ன கிடையாது, வேறுபாடு கிடையாது. அதுக்கும் மேலே நான் இங்கே இருப்பது கடவுளது இரக்கத்தை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக, கடவுளது அன்பை காண்பிப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த வார்த்தைகள் என்னை மிகவும் பாதித்தன. அந்த வார்த்தைகளை எப்படி இவரால் இப்படியெல்லாம் இருக்க முடியுது, இப்படிலாம் செய்ய முடியுது. இன்னமும் வார்த்தை யாராவது போனாங்கன்னா வாங்க போங்கன்னு தான் பேசுவார், மரியாதையாக பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு அருட்தந்தை அவர். இப்போ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்றைய நற்செய்தி பகுதியிலிருந்து நாம் எதை அறிந்து வைத்து கொள்ள வேண்டும், இது நாம் சிந்திக்க அழைப்பு விடுக்கப்படுகிறோம். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகிற பொழுது இப்படி சொல்கிறார். இணைச்சட்ட புத்தகம் 30வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீயும் உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். கடவுள் நம்மகிட்ட எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, நம்ம எப்படி வாழணும், எப்படி போகணும், எப்படி வரணும் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. நீயும் உன் வழித்தோன்றல்களும் வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள், ஆசையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உளவியலாளர்கள் 2 கருத்தை சொல்கிறாங்க. ஒன்று, நமது மனம் இன்டலெக்ட் அண்ட் வில் என்று சொல்லுகிறார்கள். அதாவது 2 நமது உடம்பு இல்லை நம்முடைய ஆன்மா கட்டுப்படுத்தப்படுகிறது. அறிவும் விருப்பமும், அறிவும் மனதும் இதை சார்ந்து தான் நமது உடல் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி அவங்க சொல்கிற போது அறிவு, இன்டலெக்ட் என்பது தெரியாத ஒன்றை நமக்கு தெரியப்படுத்துவது, அதுதான் அதனுடைய வேலை. அப்போ எனக்கு உலகத்தில் என்னென்ன தெரியலையோ அதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துகிற வேலை. நன்மை எது தீமை எது அந்த அறிவுக்கு தெரியும், நன்மை எது தீமைன்னு அந்த அறிவுக்கு தெரியும். அப்போ ஆனால் அந்த தெரிந்ததை, நல்லது எது கெட்டது தெரிந்ததை வாழ்வு நான் எப்படி செயல்படுத்தணும் எனக்கு சொல்லி தருவது எனது விருப்பம், எனது மனம். அந்த நல்லதை நான் செயல்படுத்த போகிறேன்னா, கெட்டதை நான் செயல்படுத்த போகிறேன், நான் சொல்லக்கூடியது எது, எனது மனது. அப்போ நல்லது என ஆராய தெரியும் எதுக்கு, அறிவுக்கு. ஆனால் நல்லது செய்ய தோணும் எதுக்கு, விருப்பத்துக்கு. அப்போ நான் எதனால் ஆட்கொள்ளப்படுறேன், வெறும் சும்மா அந்த மண்டையில் இருக்கிற மட்டுமே வச்சு வாழ்கிறேன்னா, அல்லது எனது இதயத்தை சார்ந்து வாழ்கிறேனா, அதுதான் நாம் சிந்திக்க அழைப்பு விடுக்கப்படுகிறோம். நாம் எல்லாரும் உடலும் சதையும் உள்ள மனிதர்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நாம் கல்லறைக்கு போகிற வரைய உணர்வுகளால் எப்போதுமே நாம் ஆட்கொள்ளப்படுவோம். எமோஷன்ஸ் இட் வில் கம். எப்படினாலும் அந்த உணர்வுகள் நமக்கு மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கே இன்றைய நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். இப்போ கடவுள் சொல்கிறாரு, நீயும் உனது வழித்தோன்றலும் வாழும் பொருட்டு வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்ப்போம். 18 ஆண்டுகளாக அந்த பெண் கூன் விழுந்த நிலையில் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அந்த 18 ஆண்டுகளாக இருக்கிற அந்த பெண் ஆனால் என்ன பண்ணல, ஆலயத்தை நோக்கி வருவதை அவங்க ஒருபோதும்
விட்டு விடவே கிடையாது. எப்போதுமே என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு வர்றாங்க, கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறாங்க, எல்லா காரியமும் செய்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த பெண் செய்த ஒரு செயல். அப்போ இந்த 18 வருடங்களாக தனது வாழ்வை இழந்திருக்கிறார். நிச்சயமாக வலி வேதனையோடு இருப்பாங்க. இந்த நிலையிலே இருக்கிறவங்க ஒருபோதும் நிமிரவே முடியாது. அப்படி அந்த வலி வேதனையோட ரொம்ப துக்கங்களை அனுபவித்த அவர் அந்த தொழுகை கூடத்தில் இருக்கிறாங்க. அப்படி தொழுகை கூடத்தில் இருக்கிறப்ப ஆண்டவர் இதுவரை யாருமே கண்டுகொள்ளலை. அந்த பெண்மணியை யாருமே கண்டுகொள்ள, 18 வருஷமா இருக்காங்க, யாருமே கண்டுகொள்ள. ஆண்டவர் அந்த பெண்மணியை பார்க்குறாரு. பார்த்து கூப்பிட்டு, அம்மா, உனக்கு இந்த நோயிலேருந்து நான் உனக்கு என்ன பண்ணுறேன், விடுதலை தருகிறேன். இங்கிலீஷில் என்ன அழகாக சொல்லுங்க, ஐ செட் யூ ஃப்ரீ, நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லி ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அதை மீட்டு தருவதுதான் கடவுளுடைய மேலான பேரன்பு. அப்போ இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக எடுத்து செல்லப்பட்ட பிறகு கடவுளது வல்லச் செயல்களையும் இரக்க செயல்களையும் மறந்து போனாங்க. கடவுள் கொடுத்த கட்டளைகளை மட்டும் எப்படி கடைபிடிக்க வேண்டும், கடவுள் கொடுத்த கட்டளைகளை நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மட்டும்தான் மனசுக்குள்ளே நிறைய வச்சுக்கிட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, கட்டளைகளை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பெருக செய்கிறார்கள். 10 கட்டளைகளை பெருசு 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 ஆக்கி 613 கட்டளைகளாக மாற்றி விடுகிறார்கள். அப்போ மக்கள் சுமக்க முடியாத அளவுக்கு அவங்கள மாற்றி போடுறாங்க. அப்போ இதுதான் அவர்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது. கடவுளது இன்னொரு பெயர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இரக்கம் என்று சொல்லுகிறார்கள். கடவுளது இன்னொரு பெயர் இரக்கம் என்று சொல்லுகிறார்கள். கடவுளும் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறார். அதான் நமக்கு சொல்லித்தரார். கடவுள் அப்படிப்பட்டவராக இருக்கிறார், அதை நம்ம சொல்லித்தரார். ஓசையா புத்தகம் 6வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை இப்படி சொல்லுது, உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளை அறிவையே நான் விரும்புகிறேன். கடவுள்கிட்ட பலி செலுத்துறதுனால நான் கடவுளுக்கு ஏற்பட ஆகணும்னா நிச்சயமா இல்லை. கடவுள் விரும்புவது இரக்கத்தை மட்டும்தான். அப்போ அந்த இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் அப்படின்னா, புலம்பல் அதிகாரம் 3வது புலம்பல் இறைவாக்கு அந்த 3வது அதிகாரத்தில் 23வது இறைவார்த்தை இப்படி சொல்லுது, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகிறன, அவர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரது இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவரது இரக்கம் பேரிரக்கம் தீர்ந்து போகவே இல்லை. அப்போ இந்த பெண்மணிக்கு என்ன தேவைப்படுகிறது, இரக்கம் தேவைப்படுகிறது. அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, தனது நோயிலிருந்து விடுதலை பெற்ற உடனேயே கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லுது. ஆனால் தங்களை நேர்மையாளர் என்று சொல்லிக்கொண்ட அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், தொழுகை கூட தலைவர் என்ன பண்ணுறாங்க, விடுதலை பெற்று நீ சந்தோஷமாக போயிட்டு வா, 18 வருஷம் நீ ஆண்டவர் பார்த்து இந்த நோயினால நீ கஷ்டப்படுறத கடவுள் உன்னை கண்ணோக்கி உனக்கு இந்த விடுதலை தந்திருக்கா, நீ சந்தோஷமா போன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, சொல்ல கிடையாது. மாறாக மக்களை பார்த்து இப்படி சொல்றார் அவர், நீங்கள் நோயிலிருந்து குணம் பெறுவதற்கு மற்ற 6 நாட்கள் இருக்கன, இந்த ஓய்வு நாளில் யாரும் என்ன பண்ணாதீங்க, குணம் பெறாதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த எபிரேய அல்லது அந்த யூதத்தில் வாழ்ந்த அந்த ரபூனிகள் என்று அழைக்கப்பட்ட அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சட்டங்களை பெருக்குகிறார்கள். அப்படி பெருக்கிற பொழுது எதை விட்டுட்டாங்க, தங்களுக்கு செல்வம் குலைக்கக்கூடிய மிருகங்களை விட்டுட்டாங்க. அதை என்ன பண்ணலாம், அவுத்து தண்ணி காட்டலாம், அதுக்கு இறை போடலாம், மற்ற காரியங்கள் செய்யலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நன்மைகளை மட்டும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஆண்டவர் இயேசு இதுதான் சாடுகிறார். உங்களுடைய ஆட்டையோ மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து நீங்கள் அழுத்து கொண்டு தண்ணீர் காட்டுவது இல்லையா, அல்ல கிணத்துல அதை தூக்கி விடுறது இல்லையா, ஆண்டவர் கேட்கிற கேள்வி. அப்போ அவர்களை விட மனித உயிர் ரொம்ப மோசமாக போனதா கேட்கிறார். அடுத்த கேள்வி கேட்கிறாரு, இவர் ஆபிரகாமின் மகள் அல்லவா, இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் தனது கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான், அவரை நான் விடுவித்தது தவறான செயலா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ கடவுளிடத்தில் நாம் வர்றப்ப கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை, நாம் அதிகமாக கேட்ட ஒரு இறைவார்த்தை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரை தேடி அந்த பெண்மணி வந்திருக்கிறாங்க. தொழுகை கூடத்திலிருந்து கடவுளை போற்றி புகழ்வது அந்த பெண்மணி விட்டதாக தெரியவில்லை. அந்த பெண்மணி பெரும் சுமையோடு இருப்பதை, வலி வேதனையோடு இருப்பதை ஆண்டவர் இறக்கி வைக்கிறார், அவருக்கு குணத்தை தருகிறார். ஆகவே தான் அந்த பெண்மணி கடவுளை போற்றி புகழ்ந்ததாக சொல்கிறார். இப்போ நாம் ஆலயத்திற்கு வர்றோம், நாம் 2 குழுவாக பெரும்பாலும் இருப்போம். எப்படி அப்படின்னா, இந்த தொழுகை கூட தலைவரை போன்ற ஒரு கூட்டமும்
ஆண்டவர் இயேசுவை போல ஒரு கூட்டமும் இருப்போம். இப்போ தொழுகை கூட தலைவர் செய்தது என்ன? தொழுகை கூட தலைவருக்கு பெரிதாக தெரிந்தது ஓய்வு நாள் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அன்பு மற்றும் நோயிலிருந்து விடுதலையை அந்த பெண்ணுக்கு கொடுத்தார். அவருக்கு தெரிந்தது கட்டளை, ஆண்டவருக்கு தெரிந்தது அன்பு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் என்ன பெருசாக தெரியுதா? அவன் அப்படி தவறு பண்ணிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை எப்படி செய்யலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி ஒழிக்கலாம் அப்படின்றத நாம் இருக்கிறோமா? அல்லது அவன் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறோமா? அல்லது கடவுளது இரக்கம், அல்லது நான் சரி போனா போ, தெரியாமல் பண்ணிட்ட போனா போ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, தொழுகை கூட தலைவருடைய பார்வையில் ஓய்வு நாள் சட்டம் மீறப்பட்டது. அவன் தப்பு பண்ணிட்டான், ஆண்டவர் இயேசு தப்பு பண்ணிட்டாரு, அதான் அவருடைய கண்ணில் பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? இந்த பெண்மணி 18 ஆண்டுகளாக தனது வாழ்வை இழந்திருக்கிறார். வெறும் வலிகளையும் வேதனையையும் நோய்பாட்டை மட்டுமே சுமந்திருக்கிறார். இவருக்கு புது வாழ்வு தந்துள்ளது, புது வாழ்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது, புத்துணர்வு கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் வந்திருக்கிறோம், எவ்வளவோ கவலைகளை, எவ்வளவோ சுமைகளை சுமந்து வந்திருக்கிறோம். நம்ம கடவுள் சொல்ற செயல், உங்களுக்கு புது வாழ்வும் புத்துணர்வும், நீங்கள் இதுவரை பட்டு வருகிற வேதனை துன்பங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையும் கிடைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, தொழுகை கூட தலைவர் கோபம் கொள்ளுகிறார். மக்களை பார்த்து கோபத்தை நீட்டி தனது வார்த்தைகளை பெருசாக்குகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு தனது மனித தன்மையை வெளிப்படுத்துகிறார். அந்த பெண்மணியோட மனசு எப்படி இருக்குன்றத உணர்ந்து பேசுகிறார். அப்போ இதுதான் ஆண்டவர் இயேசு செய்கிற செயல். இன்று நாம் என்ன செய்யணும்? இப்போ இந்த இறைவார்த்தையிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறரை தீர்ப்பிடாமல் இருக்க வேண்டும், பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும், பிறரது குறைகளை மட்டுமே பெரிதுபடுத்தாமல் அவர்கள் செய்கிற நன்மைகளையும் நான் பார்க்க வேண்டும், அவர்கள் நன்மை தனம் செய்ய தூண்ட வேண்டும், அன்பற்ற செயலை தவிர்த்து அன்பு காட்ட வேண்டும், ஒருவரது குறையை மற்றும் பெரிதுபடுத்தாமல் குறையை தவிர்த்து நன்மைகளை அவர்களை செய்ய தூண்ட வேண்டும், நன்மைகளை நாம் பார்க்க வேண்டும். இதான் கடவுள் நம்ம இடத்துல செய்ய அழைப்பு விடுக்கிறார். நாம் இப்படிப்பட்ட உள்ளத்தோடு இங்கேருந்து திரும்பி போக போகிறோம். நிச்சயமாக கடவுள் இங்கே வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான அருளையும் ஆசியையும் தருகிறார், அவங்க கேட்குற அனைத்தையும் தருகிறார். அப்போ நான் எப்படி என்னுடைய சக மனிதனை பார்க்கிறேன்? இதுதான் கடவுள் நம்மள்கிட்ட கேட்குற கேள்வி. இரக்கத்தோடு பார்க்குறேனா, அன்போடு பார்க்குறேனா, கருணையோடு பார்க்குறேனா, அல்லது அந்த தொழுகை கூட தலைவர் கொண்டிருந்த அந்த கட்டளைகளை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறேனா? அவன் தவறு செய்தால் தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று மட்டும் நான் பார்க்கிறேனா? அந்த அருட்தந்தை கூறிய வார்த்தை அதுதான். அவங்க செய்கிறது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கோபத்தோடு வந்தாலும் நான் அவர்களை இங்கேருந்து கோபம் நீக்கி அன்பு அவர்கள் மனதில் குடிகொண்டு செல்ல வேண்டும், அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மேலோங்கி இருக்க வேண்டும். அப்போ யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் நான் அவர்களுக்கு அன்பு செலுத்துகிறவனாக, கடவுளது அன்பை நான் அவர்களுக்கு தருபவனாக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு கூறுது. கடவுளது இன்னொரு பெயர் இரக்கம். புலம்பல் அதிகாரம் 3:22 தான் சொல்லுது, கடவுளது பேரன்பு ஒருபோதும் தீர்ந்து போவதே கிடையாது, கடவுளது பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. கடவுள் உங்களை என்னையும் தனது நிறைவான அன்புனால எப்போதுமே அன்பு செய்ய ஆசைப்படுகிறார். நீங்களும் நானும் அவரது அன்பில் நிலைத்திருக்கிற ஆசைப்படுகிறோமா, அல்லது அவரது அன்பை மறந்து கட்டளைகள் மட்டும் கடைபிடித்து பிறர் தீயவர்கள், தீமை செய்ய தூண்டுகிறவர்கள், அல்லது இவர்கள் நிச்சயமாக தண்டனை பெற வேண்டும் என்று சொல்லி நினைத்து வாழப்போகிறோமா? சிந்திப்போம். கடவுளது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைத்தவர்களாக அவரது இரக்கத்துக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ தேவையான வரம் கேட்டு திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.